எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியாலதான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. உன்னை அடிக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அடிக்கதான் தீர்வு. அவங்க தமிழ்நாட்டுல மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டுல மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். போதும். தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். முகர கட்டைங்க இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இப்ப எப்படின்னா 100 நாள்ல ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள்ல யாராலையும் கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கவர்மெண்ட் பணத்தை 1 பைசா தொடலன்னு இது வரைக்கும் அவர் 1 பைசா தொடர யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட வித்து மக்களுக்கு செஞ்சாங்க? சொல்லுங்க பாக்கலாம். ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசியமா பேச போற. யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா அம்மாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு? லேண்ட வித்து. லேண்ட வித்துதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. ஆமாண்ணா. ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றான்னு சொல்லுவீங்க? சிலிண்டர் அனுப்பிச்சா பாத்தீங்களா, அதுக்கே 400 கோடி. சரிண்ணா. தாய்மாமன் தங்க முதல்ல அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கே 1000 கோடி. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கவே 700 கோடி. 700 கோடி 400 கோடி செலவு பண்றாரு. அவரோட சொந்த பணத்தை தான் 400 கோடி கூட செலவு பண்றாரு. டேய் டேய் ஏ மூலகட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. சொந்த பணம் செலவு பண்ணுவாரு. கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வரி பணமா இருக்கும். இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவரு செலவு பண்ணிருக்காரு. இடத்த வித்தோ இல்ல அவரோட இன்கம் வச்சோ எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. இப்ப இடத்த விட்டு தளபதி உங்களுக்கு செஞ்ச எதனா ஒரு திட்டம் சொல்லுங்க. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு 1000 ரூபாய். அது போதாதா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி. யாராது வேலையும் இல்ல, காரும் இல்ல. இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் யாரு நீங்க எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் சார் ஆதார் கார்டு காமிச்சா உள்ள விட முடியாது சார். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய் நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன். அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் இல்ல, போய் கக்கிட்ட போய் நில்லு. ஏன் சொன்ன? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலே என்ஆர்சி, சிஆர்சி என்ற சிஏ என்ற பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர், எங்கள் தலைவர் வெற்றி தளபதி சிஏ என்ஆர்சி குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்ற இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தார் என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிக்கும் காட்சிகளை நீக்காவிடில் பீஸ் திரைப்படத்தை திரையிட விட மாட்டோம் என
தமிழ்நாடு முஸ்லிம் லீக் எச்சரித்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் முஸ்தபாவிடம் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்க இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் இந்தியாவில். சரி, இதுக்கு முன்னாடி இருந்த துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுறதே இவர்களோட மையப்புள்ளியாக வைத்து வேலை செய்கிறார்களோ. ஒரு கலைஞராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இது போன்ற காட்சியில நடிக்கிறதுக்கு எப்படி சம்மதிக்கிறான்னு தெரியல. ஏற்கனவே துப்பாக்கி படத்துல கோர்ட் வரைக்கும் போய் நீதியரசர் 2 அமர்வு கொண்ட நீதியரசர் நினைவிருந்தா சசிதரன் போன்ற நீதியரசர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்க இந்த மாதிரி எப்படி எதுக்கு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்கப்புறம் திரையிட்டார்கள். நீங்க இஸ்லாமியர் மனத்தை புண்படுத்தாமல் நீங்க இந்த படத்தை அதுல இருக்க காட்சியை நீக்கிட்டு திரையப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டேன். இதுல எதுல உண்மை? அது வேற வாய், இது நார வாய். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். ஒரு நிமிஷம், இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். ஒண்ணே ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. ஏன் உனக்கு இந்த வேலை? மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் தி சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா.